ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே 3. உங்கள் எல்லாருக்கும் இந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் 2 நாள் எப்படி போச்சு? உங்களுக்கு ஈஸியாக இருக்கா ஃபாலோ பண்ணுறதுக்கு? இல்லை நீங்கள் என்னெல்லாம் டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச சொல்யூஷன் நான் உங்களுக்கு தரேன். நான் முந்தா நேற்று நைட்டே ஒரு துண்டு பட்டையும் 1/4 டீஸ்பூன் ஜீரகமும் 3/4 டம்ளர் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அது காலையில் எந்திரிச்ச உடனே நான் அந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு நல்லாவே வற்ற வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக சூடு ஆறின உடனே டம்ளரில் வடித்து எடுத்துக்கிட்டேன். இது கொஞ்சம் பொறுக்கிற சூடு அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இதில் பாதி லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் தேனும் சேர்த்தி நான் டெய்லியுமே காலையில் குடிப்பேன். ஸோ இது குடிக்கிறதுனால நல்ல ஒரு ஜீரண சக்தி கிடைக்கும். இந்த பட்டை குடிக்கிறதுனாலையுமே நமக்கு நல்லாவே பசி ஆறுற தன்மை இருக்கும். கொஞ்சம் சாப்பிட்டாவே ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். ரொம்ப நேரம் பசி எடுக்காத மாதிரி இருக்கும். காலையில் பசங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் நான் ஆப்பிள் ஜூஸ் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இதில் நிறைய சர்க்கரை சேர்த்துறதுனால நான் ஆப்பிள் ஜூஸ் எடுத்துக்கலை. நான் ஒரு ஆப்பிளும் ஒரு வாழைப்பழமும் தான் எடுத்துக்கிட்டேன். சண்டேங்கிறனால பெரும்பாலும் நம்ம எல்லார் வீட்லேயுமே நான்வெஜ் தான் ரெடி பண்ணுவோம் இல்லையா? அதனால் மத்தியானம் சாப்பிடுவோம். ஸோ காலையில் நான் ஒரு 10 மணிக்கு தான் நான் இதை எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு நான் டைமிங்ஸோடவே சொல்கிறேன், நான் எத்தனை மணிக்கு நான் சாப்பிட்றேன்னு. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் நேற்று சிக்கன் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ பேனில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி கொஞ்சம் உப்பும் போட்டு தண்ணி கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா நான் சிக்கனோட லெக் பீஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். கொஞ்சம் தொடையோடு சேர்த்தி இந்த பேனில் அந்த லெக் பீஸை வச்சு வேகிறதுக்கு வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் வெந்த பிறகு கிரில் போல் செய்யலாம் அப்படின்னு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கடாயில் சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ கடாயில் கொஞ்சமாக கடலெண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா நான் 2 நார்மல் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுடலாம். இந்த டைமில் சிக்கன் ஒரு பக்கம் வெந்திருக்கும் இல்லையா? ஸோ அது இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுடலாம். ஸோ 2 பக்கமும் நல்லா வேகட்டும். இது நான் சில்லி சிக்கன் சாப்பிட மாட்டேன், ரொம்ப டீப் ஃப்ரை. அதுக்காக வேண்டி நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது எல்லாருக்கும் சேர்த்தி ஒட்டுக்காவே நம்ம சாப்பிட்டுக்கலான்னு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பூண்டு ஆல்ரெடி நான் உரித்து வச்சுருக்கேன். ஸோ இஞ்சும் பூண்டும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு சில்லி சிக்கன் கொஞ்சம், கிரேவி கொஞ்சம், இப்போ நம்ம ரெடி பண்ணுற சிக்கன் லெக் பீஸ் கொஞ்சம் நான் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு அதே ஜாரில் ஒரு துண்டு பட்டை, கொஞ்சமாக கடல் பாசம், ஒரு ஸ்டார், 2 கிராம்பு, ஒரு 3 ஏலக்காய், 2 டீஸ்பூன் வரமல்லி, ஒரு 1/4 டீஸ்பூனோட குறைவா குருமிளகு, கொஞ்சமாக புதினா இலையும் போட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை வதங்கின வெங்காயத்தில் போட்டு நல்லா கலந்துட்டுக்கலாம். எப்போவும் ஒரே மாதிரியாக சிக்கன் கிரேவி வைக்காமல் கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி புதினா போட்டு நான் செஞ்சுருக்கேன். ஸோ மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்து இது போல் வெங்காயத்தில் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அது கொஞ்சமாக கொதி வந்ததுக்கப்புறமா கழுவி வச்சுருந்த சிக்கனையும் போட்டு இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/4 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். நான் குழம்பு மிளகாத்தூள் கரம் மசாலா தூள் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது நான்வெஜ்ஜுக்காக இருக்கட்டும், வெஜ்ஜுக்காக இருக்கட்டும், 2த்துக்குமே ஏற்ற மாதிரி இருக்கும். சிக்கன் லெக் பீஸும் தையோடவே நல்லாவே வெந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை வீசாமல் குழம்புலையே ஊற்றிடலாம். சிக்கனை இந்த தண்ணியோட சேர்த்து எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருவோம். அது பாட்டுக்கு அது வேகட்டும். ஸோ நம்ம மீதி வேலையை பார்க்கலாம். நான் இப்படி தான் என்னோடய டைமை நான் பேலன்ஸ் பண்ணிக்குவேன். ஸோ காலையிலேயே நான் எல்லா வேலையும் இப்படி முடிச்சிடுவேன். அப்போ தான் நம்ம பொழுதன்னைக்கு கிச்சனில் உட்காந்து வேலை செஞ்சுட்டே இருக்கிறது போல் இருக்காது. நம்மளும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் இல்லையா? இந்த சிக்கன் லெக் பீஸுக்கு நான் அதே போல் குழம்பு மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள், கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு, லெமன் ஜூஸ், ஃபுட்டு கலர் அதுவும் போட்டுட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் சேர்த்துறதுனால மசாலா உதிராமல் சிக்கன்லேயே நல்லா ஒட்டிகிட்ருக்கும். அதே போல் அரிசி மாவு சேர்த்தும் போது நல்லா மொறுமொறுப்பு தன்மை கிடைக்கும். இதை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா பேனில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு இது போல் நான் ஷாலோ ஃப்ரை மாதிரி செஞ்சு எடுத்துக்கிறேன். இதெல்லாம் ரெடி பண்ணுற டைம்லேயே சிக்கனும் நல்லா வெந்து வந்திருக்கு.
கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்து இந்த ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த grill மாதிரியுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ உள்ளேயுமே நல்லா வெந்து வரும். என்னதான் நம்ம grill பண்ணாலும் உள்ளே வேகாமல் இருக்குல்ல, இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே வெந்து வரும். இது நாங்கள் 4 பேருமே சாப்பிட்றதுக்காக நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் சாதம் அதிகமாக எடுத்துக்க கூடாதுங்கிறதுக்காக இது போல் சாமையில் செஞ்ச சேமியா நான் எடுத்திருக்கேன். இது எல்லாமே நான் டயட் ஸ்டார்ட் பண்ணும்போது ரெடிமேடாக வாங்கி வச்சுக்கிற ஐட்டம்ஸு. ஸோ நம்ம சாதம் இது போல் நான்வெஜ் சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த மாதிரி டைமில் சாதம் அதிகமாக எடுத்துக்காம அது கூட கொஞ்சம் இதை காம்பன்சேட் பண்ணிக்கிறதுக்காக நான் வாங்கி வைக்கிறேன். இது எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லேயுமே கிடைக்குது. இது டயபெட்டிக்ஸ் ஃப்ரெண்ட்லியும் கூட. ஸோ இதில் 1 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்து இந்த சேமியா போட்டு நல்லா வேகிறதுக்கு எடுத்துடலாம். நான் நேற்று மத்தியானம் என்ன சாப்பிட்டேன்னா, இந்த ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த சாம சேமியா, அரைக்கரண்டி சாதம். ஏன்னா நான்வெஜ்ஜுங்கிறதுனால கண்டிப்பாக எனக்கு சாதம் வேணும். ஸோ அதனால் நான் சாதம் எடுத்திருக்கேன். இது கூடவே கிரேவி, ஒரே ஒரு பீஸ் சில்லி சிக்கன், ரெடி பண்ணி வச்சுருந்த grill. இன்னொன்று நான் சொல்கிறேன், இந்த grill நான் ஃபுல்லாக சாப்பிடல, கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான். நம்ம ஞாயிற்றுக்கிழமையும் உட்காந்து நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 6:30 மணிக்கு தான் நான் காஃபியே போட்டு எடுத்தேன். ஏன்னா எல்லா வேலையுமே முடிச்சுட்டு 6:30 மணிக்கு தான் எனக்கு எல்லாமே கம்ப்ளீட் ஆச்சு. சர்க்கரை போடாமல் தான் நான் 3/4 டம்ளர் காஃபி எடுத்துக்கிட்டேன். மத்தியானமே நான்வெஜ் சாப்பிட்டதுனால நான் டின்னருக்கு இந்த காஃபியும் கிரேப்ஸும் இந்த 2 செவ்வாழைப்பழம் மட்டும் எடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இதை ஒட்டுக்கா நான் சாப்பிட மாட்டேன். அப்படியே மெதுவாக ஸ்நாக்ஸ் போல் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். இது போல் நம்ம ஸ்நாக்ஸ் போல் எடுத்து வச்சு நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா தான் நமக்கு பசியும் எடுக்காது. அதே சமயத்தில் நம்மளும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும். அடுத்த நாள் கொள்ளு தோசைக்கு நான் ஊற வைக்க போகிறேன். இதுக்காக 1 டம்ளர் கொள்ளு, இதுக்கு 1/4 டம்ளர் வெள்ளை உளுந்து, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு 2லேருந்து 3 முறை நல்லா கழுவி எடுத்துட்டு திரும்பவும் தண்ணி ஊற்றி நைட்டு ஃபுல்லாக நான் ஊற வைக்க போகிறேன். இது போல் மாவு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ பசிக்குதுன்னா இட்லியோ தோசையோ கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நைட் நம்மளோட ரொட்டீன் 3/4 டம்ளர் தண்ணியில் 3/4 டீஸ்பூன் திரிபலா சூரணம் போட்டு நல்லா கலந்துட்டு குடிக்க வேண்டியது தான். இந்த திரிபலா சூரணம் குடிக்கும்போது கொஞ்சம் துவர்ப்பு தன்மையாக இருக்கிறது போல தான் இருக்கும். ஆனால் 2 செகண்ட்ஸ்லேயே நல்லாவே இனிப்பு கொடுக்கும். நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இப்போ 2 நாள் ஆச்சு இல்லையா? நீங்கள் இதை சாப்பிட்றீங்களா? அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள்.